ஓம் சாந்தி. இன்று 17/7/2024 காலை முரளி பாப்தாத மதுவன். பகவான் குழந்தைகளை பார்த்து, இனிமையான குழந்தைகளே, இந்த சரீரத்தை பார்க்காமல் ஆத்மாவை பாருங்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து ஆத்மாவிடம் பேசுங்கள். இப்படிப்பட்ட நிலை உருவாக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையை உருவாக்க வேண்டும். இதுதான் உயர்ந்த குறிக்கோள். அதாவது ஒவ்வொருவரும் குறிக்கோளோடு வாழ வேண்டும். ஒரு குறிக்கோளை வைத்து கொண்டு வாழ வேண்டும். ஏனோ தானோ என்று அவர் சொல்வதையும் இவர் சொல்வதையும் அங்கு செல்வதையும் இங்கு செல்வதையும் விட்டுவிட்டு தனக்கு என்று ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும். எப்படி குறிக்கோள்? என்ன குறிக்கோள்? தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பிறரையும் ஆத்மா என்று உணர்ந்து பேச வேண்டும். சரீரத்தை பார்க்கக்கூடாது. நம்ம சரீரத்தை பார்க்காமல் ஆத்மாவை பாருங்கள். சரீரம் என்றால் நம்மளது உடலையும் பார்க்கக்கூடாது, எதிரில் வருகின்றவர்களுடைய உடலையும் பார்க்கக்கூடாது. அவர்களையும் ஒரு ஆத்மா என்று உணர்ந்து அவரோடு பேச வேண்டும். பாருங்கள், தன்னை ஆத்மா என புரிந்து ஆத்மாவிடம் பேசுங்கள். இந்த நிலையை உருவாக்க வேண்டும். ஒரு குறிக்கோளோடு இந்த நிலையை உருவாக்க வேண்டும். கேள்வி கேட்கின்றார். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இறைவனுடன் கூடவே எப்போதுக்கு வீட்டுக்கு செல்வீர்கள்? நாம் பரந்தாமத்திலிருந்து வந்தோம், மீண்டும் பரந்தாமத்துக்கு சென்று ஆக வேண்டும். நாம் பரந்தாமத்திலிருந்து வந்தோம், மீண்டும் பரந்தாமத்திற்கு நமது வீடு, நமக்கு உரிய வீடு பரந்தாமம். அங்கே சென்றே ஆக வேண்டும். நான் இங்குதான் இருப்பேன் என்றால் முடியாது. இறைவனுடைய தீர்ப்பு அந்த இடத்திற்கு அவரை அழைத்து செல்வார். பதில்: எப்போது தூய்மையற்ற தன்மை சிறிதளவு கூட இல்லாமல் இருக்குமோ அப்போது தான் செல்ல முடியும். எப்போ செல்ல முடியும்? நாம் தூய்மையற்ற நிலையில் இருக்க வேண்டும். அப்போது இறைவன் நம்மை அழைத்து செல்வார். நம்மை அழைத்து செல்ல முடியும். எப்படி இறைவன் தூய்மையாக இருக்கிறாரோ அதுபோல, அதுபோல குழந்தைகளாகிய நீங்கள் கூட தூய்மையாகி விடுவீர்கள். இறைவன் எப்படி தூய்மையாக இருக்கின்றாரோ அதுபோல நீங்களும் தூய்மையாகி விடுவீர்கள். அப்போது மேலே செல்ல முடியும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் இறைவனுக்கு முன்னால் இருக்கின்றீர்கள். ஞானக்கடலிடமிருந்து ஞானத்தை கேட்டு கேட்டு எப்போது நிரம்பி விடுவீர்களோ, இறைவனுடைய ஞானம் காலியாகி விடுமோ, பிறகு அவர் கூட அமைதியாகி விடுவார். மேலும் குழந்தைகளாய் நீங்கள் கூட மேலும் குழந்தைகளாகிய நீங்கள் கூட சாந்தி தாமம் சென்று விடுவீர்கள். அங்கே ஞானம் சொட்டுவது முடிந்து விடுகிறது. நீங்கள் சாந்தி தாமம் சென்றவுடன் ஞானம் சொட்டுவது என்றால் ஞானம் கூறுவது முடிந்து விடுகிறது. அனைத்தையும் என்றால் ஞானம் முழுமையும் கொடுத்து விட்ட பிறகு அவர், அதாவது இறைவன் அப்பா, நம்மை அமைதிக்கு அவரும் அமைதிக்கு சென்று விடுவார். எவ்வளோ அருமையான கேள்வி பாருங்கள். கேள்வியும் பதிலும் எவ்வளவு சிறப்பாக அருமையாக கொடுத்திருக்கின்றார் இறைவன். அடுத்த கேள்விக்கு பதில். அடுத்தது தாரணைக்கான முக்கிய சாரம். 1.1 நினைவிற்கான உழைப்பு மற்றும் ஞானத்தின் தாரணை மூலம் கர்மாத்தீர்வை அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஞானக்கடலின் முழுமையான ஞானத்தையும் தனக்குள் தாரணை செய்ய வேண்டும். அதாவது 1 நினைவிற்கான உழைப்பு. அதாவது நினைவு என்றால் இறைவனுடைய நினைவிற்கு நாம் உழைக்க வேண்டும். உழைத்தால்தான் அவருடைய நினைவு வரும். நினைவிற்கான உழைப்பு மற்றும் ஞானத்தின் தாரணை. இறைவன் கொடுக்கின்ற ஞானத்தின் தாரணை, ஞானத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் கர்மாத்தீத் நிலையை அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நடைமுறைப்படுத்துவதன் மூலம் கர்மாத்தீத் நிலையை அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். கர்மாத்தீத் நிலை என்றால் என்ன? கர்மம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கர்மத்தை தீத் என்றால் வென்ற நிலை. கர்மத்தையும் நாம் வெல்ல முடியும். நமக்கு இருக்கின்ற கர்மத்தையும் நாம் வெல்ல முடியும் என்று இறைவன் கூறுகின்றார். அதை எப்படி வெல்வது? அதற்கு பயிற்சி. என்ன பயிற்சி? நினைவு என்ற பயிற்சி. வேற எந்த சிரமத்தையும் அவர் கொடுக்கவில்லை. நினைவு என்ற உழைப்பின் மூலம், அந்த பயிற்சி மூலம் நாம் கர்மத்தை வெல்ல முடியும் என அருமையாக சொல்லுகின்றார். ஞானக்கடலின் முழுமையான ஞானத்தை தனக்குள் தாரணை செய்ய வேண்டும். ஞானக்கடலின் முழுமையான ஞானத்தையும், ஞானக்கடல் என்றால் இறைவனின் முழுமையான ஞானத்தையும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். தாரணை செய்ய வேண்டும் என்றால்
நடைமுறைப்படுத்த வேண்டும். 2வது பாயிண்ட், ஆத்மாவில் படிந்திருக்கக்கூடிய துருவை நீக்கி முழுமையான விகாரமற்றவராக வேண்டும். ஆத்மாவில் துரு படிந்திருக்கின்றது, இரும்பில் துரு படிந்திருப்பது போன்று ஆத்மாவில் துரு படிந்திருக்கின்றது. அந்த துருவை நீக்கி விகாரம் அற்றவராக, விகாரம் என்றால் காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை, இந்த 5 விகாரங்களில் விகாரம் அற்றவராக வேண்டும். சிறிதளவு கூட தூய்மையற்ற தன்மையின் அம்சம் இருக்கக்கூடாது. சிறிதளவு கூட, கடுகளவு கூட தூய்மையின் அம்சம் இருக்கக்கூடாது. தூய்மையற்ற தன்மையின் அம்சம் இருக்கக்கூடாது. நாம் ஆத்மாக்கள், சகோதரர்கள் என்ற பயிற்சி செய்ய வேண்டும். நாம் அனைவரும் ஆத்மாக்கள், சகோதரர்கள் என்ற பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம் சமயம் மற்றும் சங்கல்பம் எனும் பொக்கிஷங்களின் மீது கவனம் செலுத்தி சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்தக்கூடிய பன்மடங்கு பிராப்திகளின் அதிபதி ஆகுங்கள். சமயத்தையும் மற்றும் சங்கல்பம், சமயம் நேரம், சங்கல்பம் என்றால் எண்ணங்கள் என்னும் பொக்கிஷங்கள். ரெண்டும், சமயமும் சங்கல்பம் ரெண்டுமே பொக்கிஷங்கள். இதன் மீது கவனம் செலுத்தி சேமிப்பு அக்கௌண்ட் அதை அதிகப்படுத்தக்கூடிய பன்மடங்கு பிராப்திகளின் அதிபதி ஆகுக. பன்மடங்கு லாபம் கிடைக்கின்ற லாபக்காரரின் அதிபதி ஆகுங்கள். இதனுடைய விளக்கம், பொக்கிஷங்கள் பலவாறு இருந்தாலும் சமயம் மற்றும் சங்கல்பத்தின் மீது மிகுந்த கவனம் வேண்டும். ஒவ்வொரு நேரமும் சங்கல்பமானது, ஒவ்வொரு சமயமும் சங்கல்பமானது. சுபமாக மற்றும் உயர்ந்ததாக இருந்தால் மட்டுமே சேமிப்பு கணக்கு அதிகமாகும். ஒவ்வொரு நேரமும் சமயமும் எண்ணமும் சுபமாக மற்றும் உயர்ந்ததாக இருந்தால் மட்டுமே சேமிப்பு கணக்கு அதிகமாகும். இப்போதைய நேரத்தின் கணக்கு ஒன்றை சேமித்தால் பல மடங்கு கணக்கு, ஒரு அக்கௌண்ட் சேர்த்தால் பல மடங்கு அக்கௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இப்போதைய நேரத்தின் கணக்கு ஒன்றை சேமித்தால் பல மடங்கு கிடைக்கும். ஒன்றை பல மடங்காக திருப்பி கொடுக்கும் பேங்க் இதுவாகும். எந்த பேங்க்லையும் கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு பேங்க், இறைவனுடைய பேங்கில் நீங்கள் ஒன்றை கொடுத்தால் பல மடங்காக திருப்பி கொடுக்கும் பேங்க் இதுவாகும். அதனால் என்னதான் ஆனாலும் சரி, தியாகம், தபஸ்யா செய்ய வேண்டினும் பணிவாக இருக்க நேரிட்டாலும் இந்த 2 விஷயங்களும் கவனம் செலுத்தினால் பல மடங்கு பிராப்திகளில் அதிபதி ஆவீர்கள். என்ன சொல்றாங்க பாருங்க. அதனால் என்னதான் ஆனாலும் சரி தியாகம் செய்யணும். தியாக மனப்பான்மை வர வேண்டும். தபஸ்யா என்றால் தவம் செய்ய வேண்டும். இறைவனுடைய நினைவில் இருந்து தவம் செய்ய வேண்டினும் பணிவாக இருக்க நேரிட்டாலும் இந்த 2 விஷயங்களில் கவனம் செலுத்தினால் பல மடங்கு பிராப்திகளில் அதிபதி ஆவீர்கள். ஸ்லோகன், மனோபலத்தினால் சேவை செய்தால் அதற்கான பலன் அதிகமாக கிடைக்கும். மனோபலத்தினால், மனசனுடைய பலத்தினால் சேவை செய்தேன் என்றால் அதற்கான பலன் அதிகமாக கிடைக்கும் என்று பகவான் கூறுகின்றார். எவ்வளவு சிறப்பாக, எவ்வளவு இந்த மாதிரி சிறப்பான ஒரு தினமும் குறைந்தது ஒரு 7-10 நிமிடங்கள் பேசுகின்றேன். இந்த இயக்கம் பிரம்மகுமாரிகள் இயக்கம். பிரம்மகுமாரிகள் இயக்கம் ராஜஸ்தானில் இருக்கின்றது. அங்கிருந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட மகா வாக்கியங்கள். இந்த வாக்கியங்களை நீங்கள் எந்த இயக்கத்திலும் கேட்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இது போன்று நானும் எத்தனையோ இயக்கங்களுக்கு சென்றிருக்கின்றேன். அருமையாக விளக்குகின்றார். இதை கேட்டு பயன்பெறுங்கள். யாம் பெற்ற இன்பம் அனைவரும் பெற வேண்டும். என்னை போல் எல்லோரும் மன மகிழ்ச்சியாக, துக்கம் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, நீங்கள் யூடியூப்பில் சென்று தமிழ் முரளி என்று டைப் பண்ணினால் தமிழிலும் இங்கிலீஷ் எல்லா மொழியிலும் வருகின்றது. நீங்கள் தமிழில் சென்று படிக்கலாம், பார்க்கலாம், கேட்கலாம். நன்றி. ஓம் சாந்தி.